99 உயர் வகை பெட்ரோலை சென்னையில் அறிமுகப்படுத்தும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியத்துடைய தலைமை பொது மேலாளர் திரு சந்தீப் மகேஸ்வரி அவர்களே, சென்னை மண்டல துணை பொது மேலாளர் திரு பாலாஜி அவர்களே, சென்னை மண்டல துணை மேலாளர் திரு ஸ்ரீதர் அவர்களே, முன்னாள் எம்பி அன்பிற்கினிய சகோதரர் பாலகங்கா அவர்களே, அன்பிற்கினிய திரு வேல்முருகன் அவர்களே, மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள HPCL நிறுவன விற்பனையாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே முதன்முறையாக சென்னையில் குறைந்த காற்று மாசு மற்றும் வாகனங்களின் என்ஜின்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை அளிக்கும் வகையில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் பவர் 99 என்ற உயர்தர பெட்ரோலை அறிமுகப்படுத்தும் இவ்விழாவிற்கு கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் மகாரத்னா தகுதி பெற்ற மற்றும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் ஒன்றான HPCL நிறுவனம் மும்பை மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய இரு இடங்களில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து இந்தியா முழுவதும் தரமான பெட்ரோல், டீசல், LPG மற்றும் பெட்ரோலிய பொருட்களை தயாரித்து வழங்கி வருவதை நான் பெருமையுடன் கொள்கிறேன். பெட்ரோலிய பொருட்களை தயாரிப்பது மட்டுமின்றி சமூக அக்கறையில் CSR ஃபண்ட் இந்த நிறுவனத்தின் குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வி, மருத்துவ சேவை, திறன் மேம்பாட்டு ஸ்கில்டு டெவலப்மெண்ட் பயிற்சி, சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது என்பதை பெருமையோடு உங்களோடு கலந்து கொள்கிறேன். HPCL நிறுவனம் பவர் 99 என்ற உயர்தர பெட்ரோலை சென்னையில் இன்று அறிமுகம் செய்வது ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வாகும். ஒரு தகுதியான இடத்தில்தான் இந்த அறிமுக விழா நடைபெற்று கொண்டுள்ளது. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில்தான் உற்பத்தி செய்கின்றது. ஒரு நிமிடத்திற்கு 3 கார்களை உற்பத்தி செய்கின்ற சென்னை இடம் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். கனரக வாகனங்களை பொறுத்தவரையில் 3 நிமிடத்திற்கு 2 கனரக வாகனங்களை உற்பத்தி செய்கின்ற இடம் சென்னை. அது மட்டுமல்ல, உலக அளவில் டாப் 10 ஆட்டோமொபைல் செக்டாரில் உற்பத்தியில் டாப் 10 இருக்கும். உலக அளவில் டாப் 10 இருக்கும். நம்ம இது டெட்ராய்ட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் சென்டர். இந்த சென்டர் அது மட்டுமல்ல, ஒரு ஆண்டுக்கு 40 லட்சம் 2 வீலரை உற்பத்தி செய்கின்ற இடம் சென்னை. ஆட்டோமொபைல்ஸ் 2 வீலர்ஸ் தயாரிப்பில் பொதுவாக பார்க்கும்போது இது ரைட் பிளேஸில் ரைட் டைமில், என்ன காலம் கடந்தாலும் விசாகப்பட்டினம் போன்ற மும்பை போன்ற பகுதியில் நடைபெற்றாலும் இது காலங்கடந்த நிகழ்வாக இருந்தாலும் ரைட் டைமில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த பவர் 99 பெட்ரோலை உயர்தர பெட்ரோலை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். அஸ் ஏ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற முறையில் நான் பெருமிதம் கொள்கிறேன், மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். டீலரோடு சேர்ந்து நானும் என் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன், பெருமைப்படுகிறேன் என்பதை குறிப்பிடுகிறேன். உலக அளவில் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதார, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் இன் இந்தியா உள்ளது. இந்திய வாகன சந்தையில் பல வெளிநாட்டு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தற்போது அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. இவ்வகை வாகனங்கள் உயர்வகை பெட்ரோல் மிகவும் அவசியமாகிறது. அந்த வகையில் HPCL நிறுவனம் தயாரித்து வழங்கும் பவர் 99 பெட்ரோல் அனைத்து வகையான வாகனங்களும் சிறப்பாக செயல்பட வைக்கிறது. HPCL நிறுவனம் வலுவான எரிபொருள் விநியோக கட்டமைப்பை கொண்டுள்ளது. அதில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள், எரிபொருள் கொண்டு செல்லும் குழாய்கள், விமான எரிபொருள் விற்பனை மையங்கள், எரிவாயு சிலிண்டர் நிரப்பு மையங்கள், சமையல் எரிவாயு விநியோக மையங்கள் போன்றவையும் அடங்கும். இவை தவிர பிற வகை பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்யும் சேமித்து வைக்கும் கிடங்குகளும் அடங்கும். தமிழகத்தில் மட்டும் இந்த நிறுவனத்தின் பொருட்களை விற்பனை செய்ய மொத்தமாக 2500 சில்லறை விற்பனை நிலையங்கள் தமிழகத்தில் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பதை நான் பெருமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு தொழில்துறையில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருவதன் காரணமாக தொழில் முதலீட்டாளர்கள் விரும்பி வந்து முதலீடு செய்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி உள்ளது. ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஐடி அண்ட் ஐடிஎஸ், சாஃப்ட் அண்ட் ஹார்ட்வேர், டெக்ஸ்டைல், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், லெதர், ஃபுட் ப்ராசஸிங், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் போன்ற பல்வேறு துறையில் முன்னிலை பெற்ற மாநிலமாக, முதன்மை பெற்ற மாநிலமாக, உலகளவில் தொழில் முதலீட்டாளர்கள் விரும்புகின்ற மாநிலமாக, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன்வெஸ்ட் செய்கின்ற மாநிலமாக இன்றைய தினம் தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டுள்ளது என்பதை நான் பெருமையோடு உங்களோடு குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2018, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போன்ற பல்வேறு மாற்றங்களை தொழில்துறையில் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அதன் காரணமாக இந்த கோவிட் காலத்தில் கூட எங்களுக்கு 55 MOU சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,719 கோடி ரூபாய் முதலீடு வரப்பெற்றுள்ளது. இதன் மூலமாக 74,212 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய மாநிலமாக இப்போ இந்திய லெவலில் நம்பர் 1 ஸ்டேட் இன் தமிழ்நாடு. மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முன்னுக்கு வந்த மாநிலமாக இந்த கோவிட் காலத்தில் கூட திகழ்ந்தது. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்த்த மாநிலமாக இருந்தது என்பதை நான் உங்களோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் பவர் 99 என்ற உயர் ரக பெட்ரோலை அறிமுகம் செய்த இவ்விழாவிற்கு இன்றைய தினம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். வாடிக்கையாளர் சார்பாக, ஸ்டேட் சார்பாக, முதலமைச்சர் சார்பாக, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சார்பாக பவர் 99 என்ற உயர் ரக பெட்ரோலை அறிமுகப்படுத்திய HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டலையும் தெரிவித்து என்னையும் இது பங்களிக்க வாய்ப்பளித்த அன்பிற்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்து இந்த அழைப்பை என்னோடு வருகை தர வேண்டும் என்று எனது அன்பிற்கினிய சகோதரர் பாலகங்கா முன்னாள் MP அவருக்கும் நன்றி தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Honorable Minister for Industries, Government of Tamil Nadu, Shri MC Sampath, Shri N. Balganga, ex-MP, GM Finance HPCL, Mr. Vel Murugan, DGM Retail, Chennai Retail Region, Shri Balaji Anandan, the feisty and energetic team of Chennai RO, our very prestigious Chennai RO cream dealers who are present here, the esteemed customers, the dealers of automobile agencies, the CEOs, their functionaries, friends from the media, ladies and gentlemen, a very good evening to all of you. Vanakkam. First of all, I would like to extend a festive greetings for the festival just concluded, Deepavali, to all of you. It's indeed a matter of great pleasure that despite the COVID situation, you have shown such kind of exuberance and made it to this prestigious launch of the product which is novel and for the first time in the state of Tamil Nadu, and we are extremely glad and fortunate to have the Honorable Minister amongst us. And HPCL, I would also like to elaborate a little bit more, is a Maharatna company which is having 2 big refineries in Mumbai and Visakhapatnam. Apart from that, there are another 2 refineries in the joint venture. One is at Bhatinda in Punjab with Mittals, and Mangalore refineries in Karnataka. So with these refineries, and we have got a network of spread all across the country, and the total number of retail outlets, petrol bunks, as we call commonly, in the entire country is almost 17171. That is 17,171 to be precise as of last month. Coming to South Zone, Tamil Nadu, where we are operating from a zonal office in Chennai city, there are almost 6,000 petrol bunks of all the oil companies put together, private and government sector, in the state of Tamil Nadu.
and HPCL has around 1350 bunks approximately. So I can say that we are controlling almost 25% of the market share all over the country, and we are always caring for our valued customers. So this Power 99 has already been talked. This was the demand from the customers, from our valued feedback which we received from the customers, and we received numerous calls that this product is available across the countries, and why not Tamil Nadu, to start with Chennai, and maybe in future we can go to Coimbatore, as Coimbatore has got a name carved out in the entire country for the racing cars. I remember when we were young, then also we have heard of people like Narayan Karthikeyan and all. So I would say that for all the sports lovers, the sports enthusiasts, superbike owners, big and high-end car owners, it's a momentous occasion where we will be serving our customers for the benefit of the society in future. With this, I will take again, I would say, thank all of you who have made it in this COVID times for this function. Thank you.